சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் அண்ணாமலையை சந்தித்திருக்கிறார் நடிகை கஸ்தூரி. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் தாமரைக்கணி இணைப்பில். தாமரைக்கணி, உங்கள் விவரம் சொல்லுங்கள். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக அலுவலகத்தில் அண்ணாமலையை சந்தித்திருக்கிறார் நடிகை கஸ்தூரி. என்ன விவரமாக சந்தித்திருக்கிறார் என்பது தொடர்பான விவரங்கள் சற்று நேரத்தில் நமக்கு தெரிய வர இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலையை நடிகை கஸ்தூரி சந்தித்திருப்பது தற்போது பேசுபொருளாகி இருக்கிறது. சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக அலுவலகத்தில் அண்ணாமலையை சந்தித்தார் நடிகை கஸ்தூரி. அண்மையில் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் குறித்து அவர் பேசியிருந்த பேச்சு சர்ச்சையானது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தாமரைக்கணி. தாமரைக்கணி, அண்ணாமலையுடன் கஸ்தூரி சந்திப்பு தொடர்பான விவரம் என்ன? வணக்கம் கோபால். தீநகரில் இருக்கக்கூடிய பாஜக தலைமை அலுவலகமாக கமலாலயத்தில் தற்போது நடிகை கஸ்தூரி வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக அவர் பாஜக மாநில தலைவரை சந்திப்பதற்கு இங்கு வருகை தந்திருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. என்றால் கடந்த சில நாட்களுக்கு பின்பு அவர் தெலுங்கு மக்கள் தொடர்பான ஒரு சர்ச்சை பேசிய விவகாரம் தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அவர் பொருள் சிறையில் அடைக்கப்பட்டிருப்ப செய்தி கூட அறிந்தது ஒன்றே. அவர் திரும்பி அவர் ஜாமீன் வழங்கி அவர் திரும்பி வெளியேறி வந்த பிறகு பாஜக சார்பில் அவருக்கு சில பேர் ஆதரவு தெரிவித்தாலும் சில நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்த ஒரு வண்ணமே தெரிந்தது. குறிப்பாக அமர் பிரசாத் ரெட்டி, கட்சியினுடைய ஒரு முக்கிய பொறுப்புடைய அமர் பிரசாத் ரெட்டி அவருடைய பேச்சுக்கு ஒரு கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கையை கூட வெளியிட்டிருந்தார். எனவே கட்சியிலுமே சரி சிலர் எதிர்ப்பு தெரிவித்தது திரும்பி அவர் அதற்கு அவர் மன்னிப்பு கேட்ட பின்பு திரும்பி கட்சியினுடைய ஆதரவு பதிவானது அனைவரும் மத்தியுமே எழுந்திருந்தது. அவர் உடனடியாக வெளிப்பட வேண்டும் எனவும் அரசு வேண்டுமென்றே அவரை திட்டமிட்டு கைது செய்து சிறையில் அடைத்திருப்பதாக பாஜக சார்பில் ஏராளமாக கூறியிருந்தக்கூடிய சூழ்நிலையில தற்போது பாஜக அலுவலகத்தில் ஏற்கனவே மையக்குழு கூட்டமானது காலையிலிருந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மையக்குழு கூட்டத்தில் பொறுப்பாளர்களை பொறுத்த வரைக்குமே சுதாகர் ரெட்டியா இருக்கட்டும், அதுபோல அரவிந்த் மேனன், அண்ணாமலை, வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலர் முக்கிய தலைவர்கள் இன்றைய தினம் கமலாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில தற்பொழுது அவர் பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை சந்திப்பதற்கு அலுவலகத்தை வந்திருக்கிறார். அவர் அந்த மையக்குழு கூட்டம் முடிந்த பின்பு அவரை சந்தித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோபால், நன்றி தாமரைக்கணி, உங்கள் நன்மை விவரங்களுக்கு நன்றி.